ஒரு பிரபலமான அரசியல் தலைவர் பட்ட பகல்ல பப்ளிக்கா கொல்லப்படுறார். அரசாங்கன்னு சொல்லுது. வழக்கு ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுது. ஆனா அந்த வழக்கையே விசாரிச்ச ஒரு முக்கியமான அதிகாரி, இல்ல இங்க உண்மைய மறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நாம சார்லி கிரக் படுகொலையோட அதிகாரப்பூர்வ கதைக்கு பின்னாடி இருக்கிற சில அதிர்ச்சியான மர்மங்களை தான் பார்க்க போறோம். அது பத்திர எந்த கேள்வியும் கேட்க எங்களுக்கு அனுமதி இல்ல. இத சொன்னது யாரு தெரியுமா? ஒரு முன்னாள் பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரி. யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தையே உழுக்குன ஒரு கொலையில உண்மைய தேட வேண்டிய ஒரு அமைப்போட வாய ஏன் மூடணும்? அப்படி எதை மறைக்க இந்த தடை? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல ஒரு பொதுவான சோகம். பாருங்க, எந்த ஒரு மர்மத்துக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமான கதை இருக்கும் இல்லையா? அதனால முதல்ல அரசாங்கமும் மீடியாவும் நமக்கு சொன்ன கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். சார்லி கிர்க் ஒரு செல்வாக்குமிக்க தலைவர் கொல்லப்பட்டார். இது பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்துச்சு. ஆனா கதை அதோட முடியல. இதுதான் அதிகாரப்பூர்வமான விளக்கம். தனியா ஒரு ஆள் சுட்டா, கைரேக மாட்டிடுச்சு, கேஸ் முடிஞ்சுது. கேக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளா, ரொம்ப கச்சிதமா இருக்குல்ல. ஒருவேளை இது ரொம்பவே கச்சிதமா இருந்ததுதான் பிரச்சனையேவோ? இங்கிருந்துதான் உண்மையான கேள்விகளே ஆரம்பிக்குது. இந்த அதிகாரப்பூர்வ கதை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல இருக்கிற ஓட்டைகளை ஒரு புலனாய்வாளர் சுட்டிக்காட்டுறாரு. அவர் சொல்ற விஷயங்கள் இந்த சிம்பிளான விளக்கத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குமோங்கிற சந்தேகத்தை நமக்குள்ள கொண்டு வருது. ஏன் அவர் இந்த வழக்க அவ்வளவு சுலபமா நம்ப மறுக்கிறார்? 2வது பகுதி, நிகழ்வுகளோட வரிசை. இப்போ அந்த புலனாய்வாளரோட சந்தேகம் ஏன் வந்ததுன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, நாம சில புள்ளிகளை இணைச்சு பார்க்கணும். கொலைக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் தனித்தனியா பார்த்தா சாதாரணமா தெரியலாம். ஆனா அது எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான சித்திரம் நமக்கு தெரிய வருது. இங்கதான் புலனாய்வாளரோட பார்வை ரொம்ப ஷார்ப் ஆகுது. அவரு சில தொடர்புகளை சுட்டிக்காட்டுறாரு. முன்னாள் அதிபர் மேல ஒரு துப்பாக்கிச்சூடு முயற்சி, தொடர்ச்சியா பாதுகாப்புல ஓட்டைகள், ஈரான் போருக்கு எவரா கிழக்கு கொடுத்த கடைசி வார்னிங், அதுக்கப்புறம் அவரோட மரணம். இதெல்லாம் தனித்தனியான சம்பவங்களா இல்ல ஒரே திட்டத்தோட வேற வேற பகுதிகளா? 3வது பகுதி, தடுக்கப்பட்ட விசாரணை. கிர்க் கொலையில வெளிநாடு சக்திகளுக்கு தொடர்பு இருக்குமான்னு விசாரிக்க ஒரு ஹை லெவல் ஆன்டி டெரரிஸ்ட் டீம் உள்ள இறங்குது. ஆனா அவங்க விசாரணைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சக்தி வாய்ந்த கை அவங்கள தடுத்து நிறுத்திடுச்சு. விசாரணைக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை போடப்பட்டது. இந்த ஒப்பீடு நிலைமைய ரொம்ப தெளிவா காட்டுது. பாருங்க, இடது பக்கம் அரசாங்கம் சொல்ற ரொம்ப சிம்பிளான கதை, ஆனா வலது பக்கம் புலனாய்வாளர் சுட்டிக்காட்டுற சிக்கலான வலைப்பின்னல். வெளிநாட்டு தொடர்புகள், கொலை பத்தி முன்னாடியே ஆன்லைன்ல பேசின ஆட்கள்னு பல முக்கியமான தடயங்கள் வேணும்னே கண்டுக்கப்படலேன்னு அவர் குற்றச்சாட்டுறார். ஆக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புலனாய்வாளரோட அமைப்பு எதுக்கு இதுல தலையிடுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். அவங்களோட ஒரே வேலை இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல்கள்ல வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். இது ஒரு சாதாரண மாநில குற்றப்புலனாய்வு மாதிரி கிடையாது. FBI-யும் நீதித்துறையும் எப்படி திட்டமிட்டு தங்களோட விசாரணையை முடக்குனாங்கன்னு அந்த புலனாய்வாளர் இங்கு விளக்குறார். முதல்ல அவங்களுக்கு எந்த தகவலையும் கொடுக்கல. 2வது அமைதியா இருக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. 3வது அவங்க அனுப்புன கோரிக்கைகள் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டாங்க. கடைசில முக்கியமான தடயங்கள் எல்லாமே விசாரிக்கப்படாமலேயே கைவிடப்பட்டிருக்கு. 4வது பகுதி, உண்மையை தேடுதல். சரி, விசாரணையை நிறுத்த என்ன காரணங்களை சொன்னாங்க? அந்த காரணங்கள் எந்த அளவுக்கு லாஜிக்கலா இருந்துச்சு? இப்போ அந்த அதிகாரப்பூர்வமான காரணங்களையும் அதுக்கு புலனாய்வாளரோட எதிர்வாதங்களையும் நாம பார்க்கலாம். இதுதான் அந்த புலனாய்வாளரோட விரக்தியோட ஆணிவேர். நீங்களும் யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட முக்கியமான தலைவர் கொல்லப்பட்ட வழக்குல ஒரு விசாரணை அமைப்பு ஏன் போதும், எங்களுக்கு இதுக்கு மேல தகவல் வேண்டான்னு சொல்லணும்? எதை மறைக்க இந்த அவசரம்? இங்கே சொல்லப்பட்ட அதிகாரப்பூர்வ காரணங்கள் எல்லாம் ஒரு புலனாய்வு பார்வையில ஏன் அர்த்தமே இல்லாத மாதிரி தெரியுதுன்னு நாம பார்க்கலாம். வழக்கு ரொம்ப வலுவா இருந்தா இன்னொரு விசாரணை அதை உறுதிதான் செய்யும், பலவீனப்படுத்தாது. அது மட்டும் இல்லாம சுட்டவனை புடிச்சிட்டாலும் அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற கேள்வி அப்படியேதானே இருக்கு. 5வது பகுதி, பதிலளிக்கப்படாத கேள்விகள். இவ்ளோ நடந்த பிறகும் காத்துல மிதக்கிற சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் தான் இந்த வழக்குல இன்னும் ஆழமான மர்மங்கள் புதைஞ்சிருக்குன்னு நமக்கு உணர்த்துது. ஒருவேளை இதுதான் இந்த வழக்குலயே ரொம்ப அதிர்ச்சியான உண்மையா இருக்கும். சார்லி கிர்க் கொல்லப்படுறதுக்கு முன்னாடியே அத பத்தி ஆன்லைன்ல சில பேசியிருக்காங்க. ஒரு படுகொலை நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இது ஒன்னே ஒரு பெரிய தேசிய விசாரணைய ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா ஆச்சரியமா அதுவும் நடக்கல. இந்த விசாரணையோட நிலைமைய இது ரொம்ப தெளிவா காட்டுது. பாருங்க, தனியா ஒருத்தன் கொலகாரன்ற ஒரே ஒரு பாதையில மட்டும்தான் முழு கவனமும் செலுத்திருக்காங்க.
ஆனா வெளிநாட்டு தொடர்பு அப்புறம் ஆன்லைன்ல முன்னாடியே தகவல் தெரிஞ்சவங்கன்னு இந்த ரெண்டும் மிக முக்கியமான விசாரணை பாதைகளையும் வேணும்னே முடக்கிட்டாங்க. புலனாய்வாளரோட இந்த வார்த்தைகள் விசாரணை முழுசா முடக்கப்பட்டதையும் ஒரு முக்கியமான உண்மையை தேடுற பாதையே தடை செய்யப்பட்டுடுச்சுங்கிற எண்ணத்தையும் நமக்குள்ள ரொம்ப வலுவா கொண்டு வருது. இந்த ஒரு சிந்தனைய தூண்டும் கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம். ஒரு வழக்கு உண்மையிலேயே அவ்வளவு தெளிவா இருந்தா ஏன் கூடுதல் கேள்விகளை தடுக்கணும்? பதில்கள் ரொம்ப எளிமையானவேனா உண்மையை தேடுறதுக்கு ஏன் பயப்படணும்? ஒருவேளை மறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதால தானோ? நீங்களே முடிவு பண்ணுங்க.